அல்லேலூயா. காலை வேளையில எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அம்மா சேர்ல உட்காருங்கம்மா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், இந்த காலை தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல வசனத்தை, முதலாவது வசனத்தை வாசித்து பாருங்க. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். போதுங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். இரண்டாவது சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. மூன்றாவது சொல்லப்படுகிறது, நீ அக்கினில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த கடைசி மூன்றாவது மாத்திரம் நம்ம இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். அக்கினி நடுவிலிருந்து கூட ஆண்டு நம்மள பாதுகாக்க முடியுமா அப்படின்னா பாதுகாக்க முடியும். நாம் எப்படி இருந்தா அவர் பாதுகாக்க முடியும்? யாரெல்லாம் அவர் பாதுகாக்க முடியும்? ஏன்னா அகடத்துக்கு வெகடமானவங்க பாதுகாப்பாரா? இதான் நெருப்புல விழுற பாதுகாக்கட்டும். நம்ம எப்படின்னா, அங்க உட்காராத அப்படின்னா அங்கதான் என்ன பண்ணுவோம், நம்ம அங்க போகாத அப்படின்னா அங்கதான் போவோம். அது செய்யாத அப்படின்னா அங்கதான் செய்வோம். நிறைய ஹாஸ்பிட்டல் அண்ட ஏர்போர்ட் இந்த மாதிரி நிறைய முக்கியமான இடத்துல பாத்தீங்கன்னா வாசகம் எழுதி வச்சுப்பாங்க, இங்க எச்சில் துப்பாதீர். அது மேலே துப்பி வச்சுட்டு போவாங்க நம்ம ஆளுங்க. எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்ப இங்க அக்கினி நடுவே உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார்னா வேணும்னே நம்ம ஆளு கூட என்ன செய்வாங்க, அதா அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் உண்டு. யார ஆண்டவர் காப்பாத்துகிறார் அப்படின்னா, நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்குங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபரை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். ஆமென். இங்க ராஜாவின் கட்டளை நமக்கு தெரியும். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய கட்டளை, கடும் கோபத்தில் இருந்தானா ராஜா. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜா சொல்லி உனக்கு 3 பேர் என்ன பண்ணவில்லை, கீழ்ப்படியவே இல்லை. ராஜா சொல்லியும் கீழ்ப்படிய, நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நமக்கு கீழ்ப்படியலாம், நமக்கு கோபம் வருது. அதே போலதான் வேதம் சொல்லுதுங்க, ராஜாவினுடைய வார்த்தைக்கு உங்க கீழ்ப்படியாதனால ராஜா எப்படி இருந்தார்னா கடும் கோபமா இருந்தாராம்.
ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பில் இவங்க கர்த்தருக்காக நிற்கப்படும் பொழுது அந்த சூளை மிகவும் ரெட்டிப்பா அதிகமாக்கப்படுகிறது. ஆமா, அப்போ வேதம் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த புருஷரை கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டதா, இவங்களை அக்கினி சூளையில போடுவதற்கு கொண்டு போன புருஷர்களை பலசாலிகளை கொண்டு போட்டது. ஆனா அக்கினிக்குள்ள விழுந்தவர்களோ எப்படி இருக்கிறாங்களாம்? வேதம் சொல்லுகிறது 24 படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜாவாக நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரவுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ போட்டது 3 பேரு சூளையில, அக்கினி சூளையில போட்டது 3 பேரு. ஆனா நம்ம பார்க்கிறது எத்தனை பேரா பார்க்கிறப்பா? 4 பேரா பார்க்கிறோம். ஆமென். போட்டது 3 பேரு, ஆனா இப்ப நம்ம பார்க்கிறது 4 பேரு. நம்ம எதிர்க்கா நம்முடைய கண் எதிர்க்காதான் 3 பேர் என்ன பண்ணாங்க? அக்கினி சூழ்நிலையில போடப்பட்டாங்க. அதே போல இப்ப நம்ம கண்களால தான் பார்க்கிறோம் 4 பேரா இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் அந்த ராஜா ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்ல, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அக்கினி நடுவுல இத சாத்ராக் மேஷாக்க போடப்பட்டாலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். எப்படி தானியேலை கொண்டு போய் சிங்க கபில போடப்பட்டாலும் கர்த்தர் சிங்க கபில தானியேலை காப்பாற்றினது போல, பாதுகாத்தது போல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவன் அங்க பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் இவர்கள் அக்கினி சூழல் நடுவே போடப்பட்டார்கள்? அக்கினி சூழல் நடுவே போடப்பட்டாலும் ஏன் இவர்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல் தேவன் இவர்களை காப்பாற்றினார்? பாருங்க எப்படி காப்பாற்றினார். அது கூட அவங்க அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூழின் வாசலனைக்கு வந்து, என்னங்க, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, போட்டது தூக்கி போய் போட சொன்னது 3 பேரு. ஆனா வெளியே வாங்கினான்னு சொல்றதுக்கு யாரையும் உள்ள அனுப்பல. அவனுக்கு தெரியும் அது கிட்ட போனாவே என்ன பண்ணிடுவாங்க? மரித்து போவாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? மரிச்சு போயிட்டாங்க. அதனால மறுபடியும் யாரும் அந்த அக்கினி சூழல் நடுவே போறதுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? முன் வந்திருக்க மாட்டாங்க, பயந்து இருப்பாங்க. இப்ப ராஜா சொல்றான், ஜீவனுள்ள உன்னதமான தேவனுடைய தாசர்கள் ஆகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, தயவு செய்து நீங்களே மேல வந்துருங்க. அல்லேலூயா. தயவு செய்து நீங்களே மேல வந்துருங்க. உங்களை போல ஒரு பலசாலி எங்க கிட்ட இல்ல. ஆமென். அப்போ அவங்க மேல வந்துட சொன்ன உடனே அவங்க மேல ஏறி வராங்க. 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 27ஆம் வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிமார்களும் கூடி வந்து சரீரங்கள் மேல் அக்கினி பேலன்ஸ், என்னங்க அக்கினி பேலன்ஸ் செய்யலையாங்க அவங்க மேல. நம்ம குளிர் காஞ்சாவ நம்ம மேல எதனா பட்டு சட்டை ஓட்டை ஆயிடுது, கையில எதனா நெருப்பு பட்டுருது, அக்கினி பேலன்ஸ் செய்யலையா. நம்ம பெரியப்பா அடிக்கடி சொல்லுவார், முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு. அப்ப இவங்க அக்கினி நடுவுல இருந்து அக்கினிகளை ஒன்று சேதப்படுத்தலனா இவங்க எப்படி ஆவில அனலா இருந்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவில அனலா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்களை பாதுகாத்தாரு. அக்கினி அவங்கள என்ன பண்ணல? சேதப்படுத்த முடியல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவங்க முடி கூட கருகலையா? என்னது? முடி கூட கருகி போகலையா? அவங்க மேல போட்டிருந்த சால்வ கூட ஒரு சின்ன ஓட்டை இல்ல, ஒரு சேதம் இல்ல. அடுத்து ஆமா, அக்கினி மனம் அவங்க மேல என்ன பண்ணல? கொஞ்ச நேரம் அடுப்பாண்டதுட்டு வந்தா நம்ம மேல அந்த புகை வாடை அடிக்குது, அந்த நெருப்பு வாடை அடிக்குது.
அல்ல கறி குழம்பு சமைச்சோம்னா அந்த கறி குழம்பு வாடை அடிக்குது. மீன் குழம்பு சமைச்சிட்டு வந்தோம்னா அந்த மீன் வாசனை வருது, வருதா இல்லைங்களா? அவங்க மேல அந்த வாசனையே வரலையா, அக்கினி வாசனையே வரல. ஏசு ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த மாதிரி நின்று இருக்கிறாங்க 3 பேரும். அக்னி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எனக்கு இதுல ஒரு ஆச்சரியம், அக்னியை அவங்கள ஒண்ணுமே பண்ணல, செய்யல. தண்ணிக்குள்ள போனா ஒண்ணு ஆகாது, காற்றோடு கூட சேர்ந்தா ஒண்ணு ஆகாது, அப்படிதானே? நெருப்போடு கூட சேர்ந்தா. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகளை நான் எப்படி தெரியுமா வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறேன், நானு அவர்களை அக்னி காற்றுகளாக நான் வச்சிருக்கிறேன். நான் ஆமென். எப்படி வச்சிருக்கிற, தம்முடைய தூதர்களை எப்படி வச்சிருக்கிறாரு அவரு. அப்போ தேவன் நம்மள பாருங்க எப்படி பாதுக்கு, நம்மை கர்த்தர் அந்த அக்னி நம்ம மேல பலன் செய்யாதபடிக்கு அதை காட்டில கர்த்தர் உன்னை என்னையும் பலன் உள்ளவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கவனிங்களா, நம்மள ஒரு பலன் உள்ளது தான், நம்மளை விட பலன் உள்ளதுதான் நம்மளை விழுத்த முடியும். அப்படிதானே? இப்ப நான் இருக்கிறேன்னா என்னை விட ஒரு பலசாலி யாருன்னா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், விழுத்த முடியும். அப்போ அக்னி அவங்க மேல பலன் செய்யல அப்படின்னா அவங்க அந்த அக்னியை விட பலமானவர்களா இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்களோடு கூட இருந்தவர் பெரியவர். அல்லேலூயா. 4வது ஆள் தேவ புத்திரருக்கு ஒப்பா இருக்குது சாயல். ஆமென். ஏன் இவங்க அக்னி சூழ்நிலை போடப்பட்டாங்க? இவங்களுக்கு ஏன் ஒரு அக்னி சூழ்நிலையில போடப்பட்டாலும் ஒரு சேதம் ஏன் வரல அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க அதே அதிகாரத்துல வாசித்து பாருங்க. இல்லைங்க 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உக்கிர கோபம் கொண்டு, என்ன வசனம் படிக்கிறீங்க? இல்லைங்க 5ஆம் வசனத்தை படிங்க. எக்காலம், நாதசுரம். 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். எல்லாரும் நின்றாங்க. இப்பதான் சொல்றான், அப்படி நிற்கும் பொழுது எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்க என்ன சொல்றான் பாருங்க. அப்பதான் வேத வசனம் சொல்லுகிறது, எக்காலம். 5ஆம் வசனம், எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலியான சகலவித கீத வார்த்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை. ஆமா, இப்ப 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாதே போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவில். ஆமென். அல்லேலூயா. அந்த சிலைய வணங்கல அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த சிலைய வணங்கல அப்படின்னா, தாழ விழுந்து அது பணிந்து கொள்ளல அப்படின்னா அக்கினி சூளை நடுவில் போடப்படுற. இப்ப 17ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்ல அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைங்க. அடுத்து, நாங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைகளுக்கு நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். ஆமென். விடுவிப்பார். ஆமென். 2 காரியத்தை பதிவு பண்றாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன 2 காரியம்னா, ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை விடுவித்து தேவன் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். உன்னை என்னையும் கூட இந்த உலகத்துல நம்மளை மிரட்டுகிற, நமக்கு எதிராக சவாலாய் நிற்கிற, நமக்கு எதிராக நிற்கிற போராட்டங்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக, உலக வாழ்க்கைகளுக்கு முன்பாக நீ நானும் அதை பணிந்து கொள்ள கூடாதபடிக்கு, ஆமென், கடத்துல அடிமையாய் விழுந்து கிடக்காதபடிக்கு, ஆமென், உலக வாழ்க்கையில நீ அடிமையாய் விழுந்து கிடக்காதபடிக்கு அவனுடைய கைகளிலிருந்து கர்த்தர் உன்னை தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். எப்ப தெரியுங்களா? நம்ம வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியமா நின்னாங்க. நான் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நான் கீழே விழுந்து பணிந்து கொள்ள மாட்டேன், என் அக்கினி சூழ் நடுவில் கூட போட்டுரு, ஆனா நீ நிறுத்தின இந்த பொருசலைய நான் வணங்க மாட்டேன். ஆமென். அப்ப கவனிங்களா, இந்த வார்த்தை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வாயிலிருந்து உள்ள இருந்து புறப்படும் பொழுது கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டுருச்சு. ஆமென். என்ன கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டுச்சுன்னா, ஆண்டு சொன்னாரு, என் பிள்ளைகளாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அவங்கள போய் அக்கினி சூளை நடுவில் அவங்க சொன்ன அந்த வார்த்தையின் மறு அந்த கண்ணிமைக்கிற நேரத்திலேயே கர்த்தர் அவர்களை தம்முடைய மகிமையினால, தம்முடைய வல்லமையினால, தம்முடைய அக்கினினால கர்த்தர் பாதுகாக்க தொடங்கிட்டாரு. நான் சொல்றேன், கவனிங்களேன், நாம் கூட ஆண்டிற்காக இப்படி எல்லா காரியத்திலும் வைராக்கியமா இருதயத்துல தீர்மானம் பண்ணும் பொழுது அது வாயிலிருந்து அறிக்கை பண்ணாததற்கு முன்பதாகவே கர்த்தர் இறங்கி வந்து உன்னை என்னையும் அவர் சூழ பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, இருதயத்திலும் தீர்மானம் பண்ண மாட்டோம், வாய் வழியாவே அறிக்கை பண்ண மாட்டோம். ஏன்னா ஏன் பலம் இருக்குது, வருமானம் இருக்குது, வேலை இருக்குது, கடை இருக்குது, அது இருக்குது, படிக்கணும், படிப்பு இருக்குது, நான் படிச்சுட்டா கலெக்டர் ஆயிடுவேன் அப்படின்ற நினப்பு நம்மளுக்கு இருக்கிறதுனால கடவுளை என்ன பண்ண மாட்டோம் நம்ம. ஆமா, நிறைய பேருக்கு அப்படி நம்மள பெரிய ஆளா நினைச்சுக்கிறோம். நம்மள நான் செஞ்சிடுவேன், என்ன முடிச்சிருவேன், நான் பண்ணிக்குவேன், எல்லாம் பண்ணிடுவேன். இல்லைங்க, வேதம் சொல்லு, ராஜா கட்டளை வெளிப்பட்டு கூட அந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, எவ்வளவு அவங்க தேவனுக்கு பயந்தவர்களாய், ஆமென், தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க. அதனால்தான் வேதம் அப்போ கர்த்தருக்கு நீ நானும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு, ஆமென், எப்படி நிக்கணும்? வைராக்கியமா நிக்கணும். சொல்லுங்க, எப்படி நிக்கணும்? விசுவாசத்துல வைராக்கியமா இருங்க. அங்க ஆவில சொல்லுது, வசனம் சொல்லுது, ஆவில அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவில அனலா இருக்கிறதுனா என்ன? அடுப்பாண்ட போய் என்ன அனலாயிடுற மதுவா அல்ல ஏசாமல் இல்ல, அடுப்பு பத்த வச்சுட்டு தவாவை தூக்கி வச்சுட்டு தவாமல் ஏறி உட்காந்துக்கிறதா? ஆவில அனலா இருக்கிறது அப்படின்னா இடைவிடாம ஜெபம் பண்ணணும், இடைவிடாம கர்த்தரை தேடணும். ஆமென். இடைவிடாம கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியங்களை செய்கிற வாழ்க்கை அல்லது ஊழியத்தை தாங்குகிற வாழ்க்கை. இப்போ நம்ம வாழ்க்கை இப்படி சரிவர ஜெபிக்கிற வாழ்க்கையும், ஆண்டரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையும், பரிசுத்த வாழ்க்கையும், பார்வையில, பேச்சுல, சிந்தனையில, செயல்களில, எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனுஷனா இருக்கும் பொழுதுதான் ஆவில அனலா இருக்க முடியும். நம்ம அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. எப்போ ஒரு முறை பைபிள் எடுக்கிறது கையில, நம்ம எப்போ ஒரு முறை நம்ம ஜபத்துக்கு வர்றது, மாசத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றது, மாசத்துல ஒரு நாள் திருவிருந்த ஆராதனைக்கு வர்றது, மற்ற நாள் எனக்கு வேலை இருக்குது, நான் வேலை செய்யணும், எனக்கு வேலை இருக்குது, நான் அங்க போகணும், அங்க போகணும், கல்யாணத்துக்கு போகணும், காய்ச்சலுக்கு போகணும். யோசிச்சு பாருங்க, அனலா இருக்க முடியாது. ஆமென். ஒரு விறகு கட்டை அடுப்புல வைத்து அதை பத்த வச்சுட்டு மறுபடியும் அது மேல இன்னொரு கட்டையை வைக்கிறோம், அது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கட்டையை வைக்கிறோம். ஏன்?
அப்படின்னா ஒரு கட்டை எரியும் பொழுது மறு கட்டை அதன் மேல் வைத்தால் அந்த கட்டை சூடு பிடித்து அந்த கட்டையும் சேர்ந்து எரிவதற்காகத்தான். அல்லேலூயா. அதே போலத்தான் தேவ சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட பேசுகிறோமா என்பதை இந்த காலவெளியில நீ நானும் நம்மளை ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். இப்படி செய்தோன்னதான் நம்ம ஆவில அனலா இருக்கிறன்னு அர்த்தம். அப்பதான் ஆண்டருக்காக நம்ம இந்த பூமியில சாட்சியாக கர்த்தருக்கு மகிமையாக இந்த பூமியில நம்ம வாழ முடியும். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் வாழலாம்ன்றது இல்லைங்க. எப்படி வேணாலும் நம்ம சர்ச்சைக்கு வரலான்றது இல்ல. எப்போ வேணாலும் பைபிள் படிக்கலான்றது இல்ல. எப்போ வேணாலும் ஜெபம் பண்றது இல்ல. வேதம் சொல்லுது, அனுதினம் என்னை தேடிடுவாய். ஆமென். ஏனோக்கு குமாரர்களையும் குமார்த்திகளை பெற்றானுக்குது. ஆனா வசனம் சொல்லுது, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அல்லேலூயா. தேவனோடு கூட சஞ்சரித்தான். இந்த கால வேளையில எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளை விடுவிப்பார். சில நேரத்துல நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா எப்ப உற்சாகமா ஜபத்திற்கு நம்ம எழும்பி வருகிறோமோ ஜெபிக்கிறோமோ, சில நேரத்துல பிசாசு நமக்கு பயமுறுத்துவான். பாத்தியா, நீ ஜபத்துக்கு போனதுனால தான் இல்ல இவ்வளவு நாள் வராத அந்த கடங்காரன், நீ எப்ப ஜபத்துக்கு போனியோ அப்ப எங்க வந்துட்டான், கடங்காரன் வந்துட்டான். பாத்தியா, பயப்படாதீங்க, சாட்சிய நில்லுங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறதுல, இன்னும் நீங்க தொடர்ந்து தேடுவதில் மும்முறை காட்டினீங்கன்னா, ஒரு வழியாய் வந்த சத்துரு, ஒரு வழியாய் உங்களுக்கு வந்த போராட்டம் 7 வழியாய் கர்த்தர் ஓட செய்வார். அல்லேலூயா. ஆமென். 7 வழியை கர்த்தர் ஓட செய்வார். நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ அக்கினியில போட்டுருவானே, ஐயோ கடங்காரன் வந்துட்டானே அப்படின்றது என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஜெபம் பண்ணி கூட எல்லாம் அப்படித்தான் இருக்குது, சர்ச்சுக்கு போய் கூட அப்படித்தான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்முடைய ஜெப நேரங்களை குறைச்சிடுறோம், பைபிள் படிக்கிறது இல்ல, சபைக்கு வர்றதில்ல. அப்படின்னா பிசாசு கொண்டாட்டம் ஆயிடுது. ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல மறுதளிக்கிறோம். நான் இந்த கால வேளையில எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேடணும். ஃபாதர் இன்னும் அதிகமா, ஆமென், பிரச்சனை நடுவில் இன்னும் அதிகமா. இயேசு படகுல இருந்து எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து என்ன பண்ணாங்க? அதட்டினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நாம் கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மளை பலவானாய் மாற்றுகிறார். நமக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கையில எதிராய் எழுப்பி போர் வீசுகிற, புயல் காற்று வீசுகிற, கொந்தளிக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உன்னை கொண்டே கர்த்தர் அடக்க வைப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோம்? சாட்சியாக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை நம்பி இருந்தார்கள், கர்த்தரை சார்ந்திருந்தார்கள், கர்த்தருக்கு வைராக்கியம் என்றார்கள், தாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் என்பதை அந்த இடத்துல நிரூபித்தார்கள். அதனால் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். நாம் மறுதளிக்கிறா இருந்தோம், மறந்து ஓடுகிறா இருந்தோம், கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிறா இருந்தோம், கர்த்தர் விடுவிப்பாரு, விடுவிக்க மாட்டாரு. ஆமென். புரியுதுங்களா? யாரை விடுவிப்பாரு? சாட்சியா அவரை சார்ந்து அவரை நம்பி அவருக்காக வைராக்கியமா ஆமென் நிற்கிற உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அக்கினி சூளை நடுவில் போடப்பட்டால் அக்கினி பலன் உன்னை ஒன்றும் செய்யாது, உன்னை ஒன்று சேதப்படுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. வருகிற நாட்களில அந்த 43 2ஆம் வசனத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக. God bless you. தொடர்ந்து நம்ம எழும்பி நின்று இந்த காலை வேளையில நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண